சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் AM ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. அண்ணாமலை ஒரு பதவியில தொடர்வாரா இல்லையான்ற ஒரு கேள்வியே பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது இப்ப மோடியே அடுத்து பிரதமரா இருப்பாரா இல்ல வேறு ஒரு பிரதமர் வரப்போகிறாரா அப்படின்ற செய்தியெல்லாம் பரவுது. முதல்ல மோடியில இருந்து வருவோம். என்ன நினைக்கிறீங்க சார்? மோடி நம் தாய் திருநாட்டின் நிரந்தர பிரதமர். 4வது முறையும் அவர்தான் பிரதமர் வேட்பாளர் இல்ல, அவர்தான் பிரதமர் வெற்றி பெறுவார். அவர்தான் என்டிஏவோட பிரதமர் வேட்பாளர். நீங்க நினைக்கிறீங்க சார்? RSS அப்படி நினைக்கல போல தெரியுது. RSSங்கிறதுல தியாகம் பண்ணி தான் வந்தார் மோடி. மோடிக்கு இமேஜ், கெப்பாசிட்டி, ஆளுமை, மக்கள் சக்தி, அவரோட பொசிஷன் எல்லாமே டிஃபரெண்ட். அந்த மாதிரி இன்னொருத்தரை உருவாகி பாஜகவில் வர்றதே சிரமமான ஒரு விஷயம். RSS தெளிவா சொல்லிட்டாங்க, பாஜகவுக்கு நேஷனல் பிரசிடண்ட மோடி தேர்ந்தெடுத்துக்குவாருன்னு. நேஷனல் பிரசிடண்ட் இன்னும் வரல, அது மோடியே முடிவு பண்ணுவாருங்கிற கருத்தை RSS தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது மோடிக்கு மட்டும் மாற்றப்படக்கூடிய ரூல்ஸா மாறும்ன்றது எப்படி சொல்றீங்க நீங்க? பெரிய தலைவரான அத்வானியும் வாஜ்பாயும் தோத்த இடத்துல ஜெயித்து நிற்கிறவர் மோடி. அதுதான் RSS கால பிரதமர்னு பிஜேபி நினைக்கலாம், RSS கூட நினைக்கலாம் சார். மக்களே நினைக்கிறாங்கப்பா. எந்த மக்கள் நினைக்கிறாங்க? இந்திய மக்கள் நினைக்கிறாங்க. அப்ப ADMK பிஜேபி நெருங்குவதை விரும்பலையா திரு அண்ணாமலை அவர்கள்? விருப்பம் இல்லாமல் அங்க சொல்லிட்டு வந்திருக்காரா? என்டிஏ பாஜக அண்ணாமலைக்கு வந்து உதாசீனப்படுத்துவாங்கன்னா, அண்ணாமலையோட அந்த வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிடலன்னா அது தமிழ் தேசியத்தின் பெரிய எழுச்சியா இருக்கும், சீமானின் பெரிய எழுச்சியா இருக்கும். இதை குறிச்சு வச்சுக்கிடுங்க. அண்ணாமலையின் தலைவர் பதவி தொங்கல்ல நிக்குது, கரெக்டா? உறுதியா இந்த கட்சி வந்து தமிழ் தேசியம் விட இந்துத்துவ மேல நிற்க காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை அதுல புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசியம் பக்காவா எழும்பிடும். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னா வாருங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ் சார். அண்ணாமலை குறித்தான விவாதம் சார், இது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாயிடுவீங்க. அண்ணாமலை குறித்தான விவாதம். நான் ஒரு பக்கம் வண்டியை திருப்பி போலாம் பார்த்தா வண்டி வேற ஒரு திசையில போயினுக்குது. இன்று மதியம் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி, ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துருச்சு வேகமா. உத்தவ் தாக்கரே, சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரே பிரிவினுடைய MP சஞ்சய் ராவத் ஒரு பரபரப்பான தகவலை சொல்லியிருக்காரு. 10 வருஷமா மோடி வந்து RSS அலுவலகம் போல, இப்ப திடீர்னு நேற்றைக்கு RSS அலுவலகம் போனதுக்கான காரணம் அவருடைய அந்த 75 வயதுன்றதை அவர் தொட போகிறார். இத்தோடு அவருடைய அந்த வயது ஓய்வு காலம்ன்றது RSS ஒரு டென்யூர் வச்சிருக்காங்க. அது முடிந்த உடனே அந்த பதவி வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில மோடி நேற்றைக்கே அந்த ராஜினாமா குறித்தான பேச்சும் எழப்பட்டது. அதே போல வேறு ஒருவர் பிரதமரா வரப்போறாரு அப்படின்னு சொல்றாங்க. யோகி ஆதித்யநாத் பெயரெல்லாம் அடிப்படுது. நேற்றைக்கு அதுக்காக தான் RSS அலுவலகம் போயிருந்தாரா மோடி. அண்ணாமலை குறித்தான விவாதம் தான் இது. அண்ணாமலை ஒரு பதவியில தொடர்வாரா இல்லையான்ற ஒரு கேள்வியே பெரிய பரபரப்பா போயிட்டு இருக்கும்போது இப்ப மோடியே அடுத்து பிரதமரா இருப்பாரா இல்ல வேறு ஒரு பிரதமர் வரப்போகிறாரா அப்படின்ற செய்தியெல்லாம் பரவுது. முதல்ல மோடியில இருந்து வருவோம். என்ன நினைக்கிறீங்க சார்? மோடி நம் தாய் திருநாட்டின் நிரந்தர பிரதமர். 4வது முறையும் அவர்தான் பிரதமர் வேட்பாளர் இல்ல, அவர்தான் பிரதமர் வெற்றி பெறுவார். அவர்தான் என்டிஏவோட பிரதமர் வேட்பாளர். நீங்க நினைக்கிறீங்க சார்? RSS அப்படி நினைக்கல போல தெரியுது அப்படின்னு நீங்க ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கீங்க. நான் வதந்திய பரப்பல. சிவசேனா யார்? ஹார்ட்கோர் இந்துத்துவா. அவங்களுக்கு RSSின் ஒவ்வொரு அசைவும் தெரியும். அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பிஜேபிக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி RSSக்கு தெரியும். அதுவும் உத்தவ் தாக்கரேவனுடைய RSS சொல்றாரு, அவரு சஞ்சய் ராவத் சொல்றாரு இந்த தகவலை. அத்வானியும் வாஜ்பாயும் சோனியா கிட்ட தோத்த நிலைமையில 3வது முறையும் சோனியா கிட்ட பாஜக தோத்திருக்கணும்னா, என்டிஏ தோத்திருக்கணும்னா அது உலக அரங்கில் இந்த நாட்டை சோனியாவுக்கு நாடுன்னு ஆக்கியிருப்பானுங்க. அப்போ சோனியா என்ன சொல்றாங்களோ அதை இந்த நாட்டு மக்கள் கேட்டுக்குவாங்க. இந்த நாட்டின் தன்மை, இந்த நாட்டின் அமைப்பு எல்லாமே, மக்கள் மனநிலை எல்லாமே சோனியா தான் இந்தியாவின் தாய். அன்னை இந்திரா, அன்னை சோனியாங்கிற கோஷம் வந்து பெரிய அளவில் உயர்ந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டின் மானத்தை, பாஜகவின் மானத்தை, RSSின் மானத்தை காப்பாற்றினாருங்கிறத விட இந்த நாட்டின் மானத்தையே காப்பாற்றின ஒரு மோடி மிகப்பெரிய மாஸ் லீடர்.
எது அந்த வெற்றியை சொல்றீங்களா? மூன்றாவது முறையும் காங்கிரஸ் வந்திருக்கும்னா அந்த நாடு சோனியா நாடு, இந்தியாவே சோனியா, சோனியாவே இந்தியான்னு ஒரு கூட்டம், ஜால்ரா கூட்டம் சிதம்பரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, சரி. கார்த்திக் சிதம்பரத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ம். இன்னும் மாணிக் தாகூர் ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, சரி. இன்னும் வேற யாரெல்லாம் சொல்ல, மணிசங்கர் ஐயர், மணிசங்கர் அவரு முடிஞ்ச கதை. ம். சரி, வேற நம்ம சத்திரியன் சுதா ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, அவங்க கரூர் அந்த அம்மையார் பேர் என்ன, ஜோதிமணி ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, சரி. மட்டும் என்ன விஷ்ணு பிரசாத் மட்டும் விட்டு வச்சிருப்பாரா? சரி. எல்லாமே இந்தியாவே சோனியா, சோனியாவே இந்தியான்னு ஒரு பெரிய கோஷம். மூணாவது முறை காங்கிரஸ் ஜெயித்தா வந்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விபத்துல இருந்து நாட்டை காப்பாற்றினது மோடி லீடர்ஷிப்பு. அந்த லீடர்ஷிப் மோடி ஆயுள் காலம் வர என்டிஏக்கு இருக்கும். அவர் ஆயுள் கால பிரதமர், இந்தியாவுக்கு அவர் ஆயுள் கால பிரதமராக இருப்பார். சார் அது வந்து ஓட்டு போட்டு தீர்மானிக்கிறது சார், அது வேற பேட்டில். அது நீங்க ஆர்எஸ்எஸ்ன்ற அந்த ஒரு இயக்கம், பிஜேபியை தீர்மானிக்கக்கூடிய, பிஜேபியை வழிநடத்தக்கூடிய இயக்கம், ஒரு அவங்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்காங்க, ஒரு பைலா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், இந்த ஏஜ் வரைக்கும் தான் அவங்க இருக்கணும்னு சொல்றாங்க. மோகன் பகவத்தே அவ்வளவுதான் முடிய போகுதுன்றாங்க. அடுத்து கர்நாடகாவை சேர்ந்த தத்தாத்ரேய யசபல்லா அவர் தான் அடுத்து ஆர்எஸ்எஸ் தலைவர்னு பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு சார். இது அவரே யசபல்லாவை கையை காட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் சமூக இயக்கம், சரி. அதுல மோகன் பகவத் இன்னைக்கு தலைவராக இருக்கிறார். ஆமா. அவர் மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி அதுல பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் ஆனால் பல தலைவர்கள் இருப்பாங்க. இது அரசியல் இயக்கம். ஆர்எஸ்எஸ்ங்கிறதுல தியாகம் பண்ணி தான் வந்தார் மோடி. மோடிக்கு இமேஜி, கெப்பாசிட்டி, ஆளுமை, மக்கள் சக்தி, அவரோட பொசிஷன் எல்லாமே டிஃபரெண்ட். அந்த மாதிரி இன்னொருத்தரை உருவாகி பாஜகவில் வர்றதே சிரமமான ஒரு விஷயம். இதேதான் அத்வானிக்கும் சொன்னாங்க அன்னைக்கு. அத்வானி நான் சொல்லலையே, நீங்க சொல்ல, உங்களுக்கு மூத்தவங்க நிறைய பேர் சொன்னதை நான் பார்த்துருக்கேன். அத்வானியே இதே சேம் இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வர்ணிச்சு பேசினாங்க. அத்வானி தோத்த இடத்துல தான் மோடி ஜெயித்திருக்காருங்கிறோம். அத்வானி வாஜ்பாய் இதை விட தோத்துட்டாரு. அத்வானியை வந்து குறை சொல்லலை, அந்த மண்டல் இதில் மந்திரி ரிவ்யூவில் கட்சியை வளர்த்தவர் அவர் தான். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வருவார், ஐயா தாளிங்கநாடன் நினைவிடத்துக்கெல்லாம் வருவார். பெரிய அளவுக்கு ஒரு கட்சியை வந்து இந்தியா ஃபுல்லாக வளர்த்ததில் அத்வானியோட பங்கு பெரும்பங்கு. ஆனால் அவர் வந்து இரும்பு மனிதரான அவர் வந்து சாதாரண ஆட்டுக்குட்டி லேம்பு கிட்ட தோத்ததாட்டு மன்மோகன் சிங் பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அவர் வாஜ்பாயோட குறைஞ்ச சீட்டு தான் எடுத்தார். கொஞ்சம் வாஜ்பாய்க்கு ஹெல்த்தியாக இருந்திருப்பாருன்னா அத்வானிக்கு பதிலாக வாஜ்பாயே அப்போ 2009 நினைக்கிறேன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அத்வானியை ப்ரொஜெக்ட் பண்ணால் ஜெயலலிதாவை கூட்டணி கொண்டு வந்துடுவாருன்னு சொன்னாங்க. முருகன், ஐஏஎஸ் முருகன்ட்ட நான் சொன்னேன் ஜெயலலிதா வரமாட்டாங்கன்னு. அத்வானி வந்து ப்ளஸ்ஸாக இருக்காது, ஜெயலலிதா வரமாட்டாங்கன்னு சொன்னேன், வரல. ஸோ அத்வானி இது வந்து லோவஸ்ட் தான் இருந்தது. பட் அத்வானி ஆர்கனைசேஷன் மேனாட்டு அவர் கட்சியை வளர்த்து விட்டதில் ஒரு பங்கு. வாஜ்பாயோட முகம் இருந்தாலும் கூட அத்வானிக்கு உழைப்பு, அர்ப்பணிப்பு, அதை யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் அவர் பண்ண விஷயம் என்னன்னா 198 சீட்டு தான் வருன்னெல்லாம் மோடி தனி மெஜாரிட்டி வரும்போது பேசி அதிமுக காரங்க ஜெயலலிதா ஆட்கள் எல்லாம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு ஒரு சின்ன, அந்த வார்த்தையை சொல்லிடுவோமா, சொல்லுங்க, அற்ப சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு அவர் பேசிட்டு போனது தப்பு. அதெல்லாம் உண்மையான பிஜேபி கேடர்ஸ் எல்லாம் வருத்தப்பட்டாங்க அவரோட இது. அடுத்தால மோடியை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச முறை பண்ணலான்னு சொன்னால் அவங்க 3 பேரும் அதுக்கு பிறகு பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள அது அத்வானி வந்துடலான்னு மீண்டும் நினச்சார். 2009 மோசமாக தோத்தம் பிறகு அந்த இடத்துல தான் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் தான், ஆர்எஸ்எஸ் தலைவரில் காங்கிரஸ் ஓவில் இருந்து வந்த ஒரு காமராஜ் மேலே பற்றுதல் கொண்டவர் தான் இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பில் இந்த நாடு சோனியா கிட்ட மீண்டும் பெயரக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் தெளிவாக வந்து மோடியை பிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணார். ஸோ அந்த ப்ரொஜெக்ஷன் தான் இந்த நாட்டின் மானத்தை, ஆர்எஸ்எஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினது. அதை காப்பாற்றின ஒரு மோடி. அவர் ஆயுள் கால பிரதமர். ஏன் இந்த விவாதம் எழுந்திருக்கு? சஞ்சய் ராவத்துக்கு என்ன தகவல் ஆர்எஸ்எஸ் தரப்புல இருந்து கிடைத்து இப்படி ஒரு தகவலை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இதெல்லாம் சொல்றாரு? அவருக்கு தோத்து போனாங்க, வேற வழியே இல்லை. அப்ப நீங்க ஒரு கட்டத்துக்குள்ள ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் சண்டை வந்தாதான் நமக்கு ஏதாவது நடக்கும்னு தோத்து போன கருணாநிதி சண்டை மூட்டி விட்டார்ல. சரி, அதாவது சிம்பிளா ஒரு சோபாவில் உட்கார்ந்துருக்கூடிய
ஜெயலலிதாவையும் சசிகலாவையும் போட்டுக்கிட்டு சசிகலாவுக்கு டம்மி மாதிரி ஜெயலலிதாவை போட்டு சசிகலா தான் ஆல் பவர்ஃபுல்னு ஜெயலலிதாவுக்கு சசிகலா மேலே கோபம் வர்றதுக்கு ஏதாவது நடக்காதான்னு ஒன்று போட்டாங்கல்ல, கார்ட்டூன் சொல்றீங்க. கார்ட்டூன். அது கலைஞர் அன்னைக்கு அதை நினைச்சாரு. இது அப்படி இல்லை, தாயா பிள்ளையா இருக்கிறாங்க. அது வேற, இது வேற. இல்ல, தாயா பிள்ளையா இருக்காங்க. மோடியே அந்த அளவுக்கு ஒரு செல்ல குழந்தை, என்ன ஏதோ சொல்லுவீங்கன்னா குழந்தை, வீரமும் விவேகம் உள்ள குழந்தை, வீரமும் விவேகமும் உள்ள குழந்தைன்னெல்லாம் நீங்க வர்ணிப்பீங்க. ரைட்டு. நான் என்ன கேட்குறேன், 10 வருஷமா மோடி பிரதமரா இருக்கும்போது இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் அலுவலகம் நாக்பூர் போனது கிடையாது. இப்ப திடீர்னு நாக்பூர் போறாரு. இது அத்வானி காலத்துலயும் இப்படி நடந்துச்சு. இதே மாதிரி தான் அவரும் நாக்பூர் போனாரு. அதுக்கு பிறகு அவர் அப்படியே ஓரங்கட்டப்பட்டாங்க அப்படின்னு நடந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ மோடிக்கு அப்படி ஓரங்கட்டுறதெல்லாம் இல்லை. ஏன்னா அவரால் நீங்க வந்து பிஜேபி வளர்ந்ததும் ஆர்எஸ்எஸ் பேர் எடுத்ததும் எல்லாம் இருக்குது. ரைட்டு. பட் அவரை வந்து இந்த வழிகாட்டுதல் குழு கொண்டு வந்துட்டு புதுசா ஒருத்தரை யோகி ஆதித்யநாத் போன்றவர்களை உட்கார வைக்கலாம், தேவேந்திர பட்னாவிஸ் போன்றவர்களை இன்னும் கொஞ்சம் முன்னிறுத்தி மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கிறதா சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, பாஜகவுக்கு நேஷனல் பிரசிடெண்ட மோடி தேர்ந்தெடுத்துக்குவாருன்னு. நேஷனல் பிரசிடென்ட் இன்னும் வரல. ஆமா, அது மோடியே முடிவு பண்ணுவாருங்கிற கருத்தை ஆர்எஸ்எஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? நேஷனல் பிரசிடென்ட் இதுல பல விஷயங்களை மோடி பார்ப்பாரு. குறிப்பா என்னோட பார்வையில அப்பர் காஸ்ட் பிஜேபிக்கு அதிக ஓட்டு இருக்குது, ஓபிசி அதிக ஓட்டு இருக்குது. சில ஸ்டேட்ல யாதவ் இல்லை, இது யூபி பீகார்ல யாதவ் இல்லை. அகிலேஷ் யாதவ் பெருசா வளர்ந்துருக்கிறாரு. அகிலேஷ் யாதவோட வளர்ச்சியை நானே சொல்லியிருப்பேன். முலாயம் சிங் யாதவுக்குள்ள அக்செப்டன்ஸை விட அகிலேஷ் யாதவுக்கு அக்செப்டன்ஸ் வந்து அதிகம்ங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அது இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவை யூபியில கொடுக்கும் நான் நினைக்கல, கொடுத்துட்டு. ஸோ இப்போ அந்த முந்தைய காலகட்டத்தில் உள்ள யாதவ் எதிர்ப்பு இன்னைக்கு இல்லைங்கிறதும் கரண்ட் இதுல யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயங்கிறத பாஜக சம்பந்தமா முடிவெடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அது தெரியும். நானும் அந்த பழைய பிரிசனரா பாஸ்டாட்டே முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்க கூடாதுன்னு அலர்ட் பண்ணினேன். பட் நானே வந்து இந்த அளவுக்கு சீட்டு குறையுன்னு நினைக்கல. அதே மாதிரி தேஜஸ்வி யாதவுக்கு இல்லை. ஆனா பீகார்ல கொஞ்சம் யாதவ் எண்ணிக்கை அதிகங்கிறனால யாதவ் கம்யூனிட்டிக்கு இருக்குது. ஸோ இந்த அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓபிசி இல்ல மெஜாரிட்டி யாதவ் தவிர, யூபி பீகார் யாதவ் தவிர பாஜகவுக்கு இருக்குது. அப்பர் காஸ்ட்ல மெஜாரிட்டி பாஜகவுக்கு இருக்குது. ஒரு சில ஸ்டேட்ல சில அப்பர் காஸ்ட் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம், பெருசா இல்ல. மெஜாரிட்டி பை அண்ட் லார்ஜ் இருக்குது. யாரை போடணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு கணக்கு வரீங்க, நீங்க நேரா வந்துருங்க. ட்ரைபல்ஸ்ல மெஜாரிட்டி இருக்குது. சரி. அப்போ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லேடி அல்லது நம்ம நண்பர் அர்ஜுன் ராம் மேக்வால். அர்ஜுன் ராம் மேக்வால் ஏன் சொல்றேன்னா, அது எப்ப என்ன பார்த்தாலும் காம் டாடி டாப்பர் தான் கூப்பிடுவார் நம்மள. சரி. அப்ப சொல்லுவாரு கலார், கல்வார், பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, சிவகரே, நாடார், கவுடு எல்லாமே அவருக்கு அத்துப்படியா தெரியும். நம்ம நண்பர் ஒரு ராஜஸ்தான்ல உள்ள ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடர். அவரோ அல்லது பெண்ணுக்கு முக்கியத்துவம்னு இன்னொரு பெண் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்களையோ போடலாம். ஸோ இந்த கம்பல்ஷனுங்கிறது வந்து மோடி தான் இதை முடிவு பண்ணணும். சோசியல் இதுல மீட்டரியில பார்த்தாருன்னா மல்லிகார்ஜுன கார்கரே காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கிறாரு. அவர் ஒன்று டம்மி கிடையாது. ஏற்கனவே கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் எல்லாம் வர இருந்தவர். திடீர்னு சில வெடிகுண்டை போட்டு கான்ஸ்டியூஷன் அடிச்சிருவாங்க, அம்பேத்கர் இது பண்ணிடுவாங்கலாம் பரப்பி காங்கிரஸுக்கு ஒரு அசட்டு தான். அவர் டம்மி தலைவர் கிடையாது, காங்கிரஸுக்கு அசட்டான தலைவர் தான். இன்னும் செல்வ பிறந்த எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போறதெல்லாம் அவர் தான், தப்பு இல்லை. அது ஒரு இயல்பான ஒரு இதாக தான் நான் அதை பார்க்குறேன். அப்போ ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு இந்தியாவுக்குள்ள காங்கிரஸுக்கு வந்து பாஜகவோட அதிகம் இருக்கு. அப்பர் காஸ்ட் பாஜக தான் அதிகம், ஓபிசி அதிகம், ட்ரைபல் அதிகம். ஸோ ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லீடரை போடலாங்கிறது நம்ம எண்ணம். யாருங்கிறத மோடியை முடிவு பண்ணிட்டு ஷெட்யூல் காஸ்ட் நான் முடிவு ஆனதை நான் சொல்ல வரல. என்னோட சஜஷன் ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற இதில் நான் அதை சொல்றேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள மோடியால தான் மீண்டும் சோனியா குடும்பம், இந்திரா காந்தி குடும்பம், சோனியா குடும்பம், ராகுல் காந்தி தானே எமர்ஜாய் வராம தடுக்க முடியும்னு ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், பிஜேபிக்கு எல்லா தலைவர்களுக்கும் தெரியும். அன்னைக்கு சோனியா காந்தி அம்மையார் வந்து உயர்கல்வியில இடஒதுக்கீடு, மருத்துவத்துறையில ஸ்டாலின் கேட்டாரு. நம்ம வந்து ஸ்டாலின் தான் இந்தியாவிலேயே கேட்டாரு. கேட்டதும் சோனியா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் கேட்கிறார் என்பதற்காக நாங்க இதை ஆதரிக்கணும்னு தான் சொன்னாங்க. அப்படி அவங்க சொன்னா அப்பர் காஸ்ட் ஓட்டு தங்களை பாதிச்சிருமோன்னு, அவங்களா கேட்டா பாதிச்சிருமோ
அதை விட ஸ்டாலின் கூட்டணி தேவைன்னு அவங்க அன்னை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே ராகுல் காந்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பேடு இடஒதுக்கீட்டு 50% மேலே உயர்த்து இன்னும் என்னென்னலாமா உண்டோ அவ்வளவு இதும் அரசியலில் இல்லாத தீக்கா என்ன சொல்லுதோ அதெல்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு போய் இதை வச்சு தான் மோடியை இது பண்ண முடியுங்கிற, பாஜகவை இது பண்ணக்கூடியங்கிற இது கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஓபிசி லீடர் மணிசங்கர் ஐயர், பிரியங்கா காந்தி போன்றவங்கள்லாம் இழிவா விமர்சனம் செய்யப்பட்ட மோடியோட இது பாஜகவுக்கு மிக மிக அவசியம். இல்ல சார், இந்த ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க. பிரசிடென்ட் தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கிற உரிமையை மோடிக்கிட்டே சொல்றேன்ட்டாங்க, ரைட்டு. ஆனா நேற்றைக்கு RSS அலுவலகத்துக்குள்ள என்ன நடந்தது, அந்த விவாதம் ஒண்ணு எழுப்பப்பட்டதாக சொல்றாங்க. அங்க குழுமி இருந்தவங்க இப்படி ஒரு விவாதத்தை எழுப்பிட்டாங்க. 1925 தொடங்கப்பட்ட RSS இப்போ நூற்றாண்டை கொண்டாடுகின்ற வேலையில விஜயதசமியில கொண்டாட ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அப்போ பல அதிரடி மாற்றங்கள் இருக்கும் RSSல அப்படின்னு சொல்றாங்க. பிஜேபியில அந்த மாற்றங்கள் கண்டிப்பா தெரியும். ஹரியானாவில் கட்சி ஜெயிக்கிறதுக்கு RSS கேடர்ஸோட உழைப்பு முக்கிய காரணம். ஓகே. மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறதுக்கு RSS கேடர்ஸோட உழைப்பு முக்கிய காரணம். டெல்லி மீண்டும் வர்றதுக்கும் RSS கேடர்ஸோட உழைப்பு முக்கிய காரணம். ஆனா 24ல மிகப்பெரிய சரிவு பிஜேபிக்கு வந்தது. 240-41 நின்னதுக்கு காரணமும் RSS தான். அவங்க மோடியும் RSS அந்த டேர்ம் சரியில்லை, மோடி அமித்ஷா அந்த டேர்ம் சரியில்லாதனாலதான் விலகிக்கிட்டாங்க RSS. அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தி தான் இந்த மாற்றங்கள் கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்களே. அப்படியெல்லாம் தோக்கணும் அவங்க நினைச்செல்லாம் விலகக்கூடிய, தோக்கணும்னு இல்ல, விருப்பம் இல்லாம விலகி நின்னாங்க. உழைச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபயரிக்கா விட்டுறக்கூடாதுன்னு அந்த அளவுக்கு ஃபயரிக் ஒர்க் இருந்திருக்காது, அவ்வளவுதான். அது என்ன காரணம், ஏன் அப்படி அந்த ஃபயரிக் ஒர்க் இல்ல? ஒரு காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூடே இருந்திருக்கும். 400 சீட்டு வந்திருக்குங்கிற ஒரு தோற்றங்கள் வரும்போது அந்த இதுல இருந்திருக்கும். இல்ல, அந்த மாற்றம் தான் இப்போது நிகழப்போகிறது. அந்த நூற்றாண்டு காணும் RSS இயக்கம் விஜயதசமி காலத்தில் பல மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள் இருக்கும்னு சொல்றாங்களே. இங்க மோடியை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக எதிர்த்தரப்பினர் கிளப்பிடக்கூடிய வதந்திகள். இப்ப இதுக்காக மோடியா RSS எல்லாம் பேசினா அதை விட முட்டாள்தனம் கிடையாது. தாய் புள்ள அவ்வளவுதான். ஒன்னா இருந்து இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டில் நிறைய விஷயங்களை பண்ணணும், காமன் சிவில் கோடு இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனால் அது நீங்கள் சொன்னால் இன்னும் மோடியோட பெரிய வெற்றி தான் எல்லாத்துக்குமே ஆதார சுருதியாக இருக்கும். அந்த வெற்றியை 24 கொடுத்துருக்கணும். இல்லை, அதில் சில பள்ளங்கள் இருக்குது, அதை சரி பண்ணி 29 கொடுக்கறதுக்கு மோடி தலைமையில தான் அது முடியும். இல்லை சார், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அது மோடிக்காக எல்லாமே மாற்றப்படும் சொல்றீங்களா? RSS உடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிப்பா மோடி 4வது முறையும் பிரதமராகி நெஹ்ருவோட புகழ்பெற்றவர், ஒரு RSS காரர் நெஹ்ருவோட புகழ்பெற்றவராட்டு இந்த இந்திய மண்ணில் நிலைநாட்டப்படணுங்கிறதுல ஒவ்வொரு RSS காரனும் உறுதியா இருப்பான். 4வது முறை மோடி பிரதமராக நேருக்கு ரெக்கார்டை அடிக்கணும். 3வது முறையே கம்ஃபர்டபுளாக வந்திருந்தா நெஹ்ருவை தாண்டிட்டாருன்னு நம்ம ஆணித்தரமாக சொல்லிடுவோம். மெஜாரிட்டி இல்லைங்கும் போது 4 பேர் அதை எதிர்காலத்தில் சொல்லுவான். ஸோ 4வதோட வந்துட்டா 4 முறை பிரதமராக வந்தது மோடி தாங்கிறது வரலாறு ஆயிரும். அதுக்கு தான் ஒவ்வொரு RSS தொண்டனும் மனசார நினைப்பான். இல்லை சார், RSSல மிகப்பெரிய உழைப்பை போட்டு தான் மோடி இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. நான் அதெல்லாம் மறுக்கல, நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். RSSல நிறைய பேர் உழைப்பை போட்டுனே தான் இருக்காங்க. நிறைய பேர் மோடியை விட உயர்ந்து இன்னைக்கு அந்த வழிகாட்டுதல் குழுவிலலாம் இருக்காங்களே பலர், அவங்கெல்லாம் அந்த உயர் பொறுப்புக்கு வருவாங்கன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்கும்போது மோடிக்கு மட்டும் மாற்றப்படக்கூடிய ரூல்ஸா மாறும்ன்றது எப்படி சொல்றீங்க நீங்க? பெரிய தலைவரான அத்வானியும் வாஜ்பாயும் தோத்த இடத்துல ஜெயித்து நிற்கிறவர் மோடி. அவர் ஆயுள்கால பிரதமர் நான் சொல்லிட்டேன். அதுதான் RSS ஆயுள்கால பிரதமர்னு பிஜேபி நினைக்கலாம், RSS கூட நினைக்கலாம் சார். மக்களே நினைக்கிறாங்கப்பா. எந்த மக்கள் நினைக்கிறாங்க? இந்திய மக்கள் நினைக்கிறாங்க. எது 240-41 நிறுத்தினவங்க நினைச்சாங்க. அது பாடம். ஜெயித்து 4வது முறை தோத்துருக்க கூடாது. 3வது முறை இந்த பாடத்தை படிச்சனால இதுல இருந்து லெசன் பாடத்தை படிச்சு 4வது முறை ஜெயித்துருவோம். மேக்சிமைஸ் ஆன்டி மோடினா மினிமைஸ் ஆன்டி மோடி தான். கம்யூனிஸ்ட்காரங்க மேக்சிமைஸ் ஆன்டி மோடி சொன்னா நம்ம மினிமைஸ் ஆன்டி மோடிக்கு என்னங்கிறத இந்தியா ஃபுல்லா மோடி சிந்திக்கிறாரு. மோடியை வீழ்த்த முடியும்னு பிரசாந்த் கிஷோர் மாதிரி மோடிக்கே வேலை செஞ்சவர், பல வியூகங்களை கற்று தேர்ந்த அவரே போய் அங்க நிக்கிறாரு பீகார்ல. அசால்ட்டா நாம வீழ்த்திடலாம் பிஜேபியை, அதே போல மோடி எல்லாம் வீழ்த்தக்கூடிய சக்தி தான் சொல்றாருல்ல. அவரே போறாருன்னா அப்ப அங்க மோடிக்கான சரிவு தொடங்கி விட்டதா தான் அவர் பாக்குறாரு. பிரசாந்த் கிஷோர் செய்தி அரசியல் அல்ல, விஜய் மாதிரி செய்தி அரசியல் அல்ல, செயல் அரசியல். ஆமா, ஆனா செயல் அரசியல் தான். மோடியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒன்றும் அவருக்கு சக்தி இல்ல. பீகார்ல அங்க நின்று ஜெயிச்சிட்டாருனாவே அடுத்து அவரோட டார்கெட் டெல்லியா இருக்கும்ல. அடுத்து பீகார்ல அங்க தேஜஸ்வி யாதவ் தாங்க. தேஜஸ்வி யாதவ் தான் பீகார். சரி, மோடிக்கு
இணையான ஒரு தலைவராட்டு அங்க இருக்கு தேஜஸ்வி யாதவ் மட்டும்தான். ம். நிதிஷ்குமார் பாஜகவுக்கும் ஆர்ஜேடிக்கும் உள்ள போட்டியில களத்துல இருக்காரு. ம். எனவே எல்லா காலமும் மோடி கூட தான் இருப்பேன்னு சொல்றாரு. சொல்லியிருக்காரு. ஸோ பீகாரை பொறுத்தவரை இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் சட்டமன்றத்துக்கு என்ன வியூகம் எடுக்கிறாருன்னா, இவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வந்ததுனால அப்பர் காஸ்ட் ஓட்டை நம்ம பெருசா நம்ப முடியாது. இபிசி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ் இதை கன்சால்டேட் பண்ணி வரலான்னு அவர் நினைக்கிறாரு. ம். ம். அவர் பாஜகவுக்கு வீகத்தை எதிர்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் தான் லால் யாதவ். வீக் பூத்தெல்லாம் பாஜக கான்சன்ட்ரேட் பண்றாருன்னா, அவர் தன்னோட ஸ்ட்ராங் பூத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்றாரு. ம். அவருக்கு வீக் பூத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி மேலே போகலான்னு நினைச்சா ம். அங்க பாஜக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் பாண்டேயும் உள்ள வந்துட்டாருன்னு சொல்லும்போது அவருக்கு ஸ்ட்ராங் பூத்தை மட்டும் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி போறாரு. ஸோ அவர் ஒரு 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 போட்டியை கொடுப்பாரு. 225 சீட்டை அடிக்கணும்னு அமித்ஷா ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ், பிஜேபி ஒர்க்கர்ஸ் மூலமா வீக் பூத்தெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. 225 43 ஏதோ இருக்கு, 25 அடிக்கணும்னு. பெரிய நம்பர் அது. சரி, ஏம் ஹை. ஒரு பக்கமே ரிசல்ட் சொல்றீங்க. ரிசல்ட் சொல்லலப்பா, ஏம் ஹை. ஆ. பெரிய அளவுக்கு இது பண்ணி வீக் பூத்தையும் அடிச்சு தூக்கணும்னு இருக்கிறாரு. அந்த சரி. 225ங்கிறது சாதாரணமான இது இல்லை. ஆமா. ஏன்னா முஸ்லீம் யாதவ் அந்த இதே அவங்க கன்சால்டேட் பண்ணிக்கிட்டு ம். ஸ்ட்ராங் பூத்தை அவங்க கன்சால்டேட் பண்ணி போறாங்க. ம். அவங்களுக்கு வீக் பூத்தை அவங்க விட்டுட்டே போகக்கூடிய சூழல் தான் இருக்குது. இல்ல அங்க அப்பர் காஸ்ட் ஓட்டை கூட முழுமையா கொஞ்சம் கைப்பற்றக்கூடிய இடத்துல பிஜேபி நிதிஷ்குமார் ரூட் இருந்தாலும் அதை உடைக்கிற வேலையை பெருசா தூக்குற வேலையை தான் இப்ப பிரசாந்த் கிஷோர் பண்ண போறாரு. கரெக்டா இல்லையா? அதுவே பெரிய அடி தானே உங்களுக்கு. பிரசாந்த் கிஷோர் தனிச்சு நின்று அதை பண்றனால தான் தேஜஸ்வி யாதவ் தன்னோட ஸ்ட்ராங் யாதவ் முஸ்லீம் பூத்தை கான்சன்ட்ரேட் பண்றாரு. சரி. பிஜேபி வீக் பூத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி மிகப்பெரிய நம்பருக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ம். இதுக்கு ஆர்எஸ்எஸ் ஓட இது இருக்குது. ம். மோடிக்கு லீடர்ஷிப்பும் அவருக்கு பிரச்சார பலமும் இருக்குது. ம். ம். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் அந்த வெற்றியை கொடுக்குது. ம். ஸோ மோடிங்கிறவர் 4வது முறை நமக்கு பிரதமராக வருவார். ம். நம்ம நாட்டில் நெஹ்ருவோட சாதனையை முறியடிச்சு மிகப்பெரிய மகானா வருவார். ம். அது அந்த 3வது முறை எலெக்ஷன் டைம்லேயே சொன்னார், தப்பிட்டாது. ஆமா. பட் தலைக்கு வந்தது தலைப்பையோட போச்சுன்னு 293 மெஜாரிட்டி வந்துட்டு என்டிஏ. ம். ஸோ அதில் தவறுலேருந்து பாடம் படித்து மோடி தலைமையில் 4வது முறையும் ஜெயிப்பாங்க. அதுக்கு ஆர்எஸ்எஸோட உழைப்பு மிகப்பெரிய அளவு இருக்கும். யோகி ஆதித்யநாத் என்றைக்கா இருந்தாலும் மோடிக்கு அடுத்து ஆப்ஷன் அவருதாக தான் இருப்பாரு, அவரை தான் கொண்டு வர போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அலுவலகத்துக்குள்ளார நடந்த கூட்டத்தில் குரூப் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பட்னாவிஸ் இந்த பக்கம் உட்காந்துக்கிறார், இந்த பக்கம் கட்கரி எல்லாம் உட்காந்துருக்காரு. கட்கரி ஏற்கனவே போன 19 அடிப்பட்ட பேரு. ஸோ மோடிக்கு ஆப்ஷன்ஸையும் ரெடி பண்ணிட்டே இருக்காங்க போல தெரியுது ஆர்எஸ்எஸும். அதாவது மோடிக்கு எதிராக இல்லை யாரும், மோடி தாங்கிறதுல டிஸ்பியூட்டே இல்லை. யோகியும் அந்த முடிவில் இருப்பாரா? யோகியும் அந்த முடிவில் இருப்பாரு. மோடி பிரதமராக யோகிக்கு வாக்களிங்கன்னு தான் ஓட்டு கேட்டாங்க. சரி. பட்னாவிஸும் மோடியால தான் சீஃப் மினிஸ்டர் இருக்காப்ல. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் லீடர்ஸ் மோடி ஒரு டால் லீடருங்கிறத ஏற்றுக்கிட்டு 3 முறை பிரதமராக இருக்கிறவர் தான் மோடி. ஸோ அதுக்குள்ள எந்த டிஸ்பியூட்டும் இல்லை, எந்த பிரச்சனையுமே யாருக்குமே இல்லை. வெளியே இருக்கவங்க இது தொடர் வெற்றியை கொடுத்துட்டு இருக்கேங்கிறதுனால அவங்க ஏதாவது நடக்காதான்னு பேசுவாங்க. அது இயல்பு தானே. மோடிக்கு அப்போ ஒன்றும் பதவியிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடருவார். ஆயுட்கால பிரதமர் ஏதோ சொல்லுவீங்களே, என்னது லைஃப் டைம் பிரைம் மினிஸ்டர் என்றாலும் சில இடங்கள்ல தப்பு பண்ணிடக்கூடாது. தமிழ்நாட்டிலும் நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமியை 15% தள்ளினாதான் காங்கிரஸுக்கு அவர் நாளைக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுக்காம தடுக்க முடியும். மினிமைஸ் ஆப்போசிஷன்கள் லெவல்ல அவரும் உள்ளுக்குள்ள தேவை. மோடிக்கு இன்னொரு வியூகமும் இருக்கு, அதுவும் சக்சஸ் ஆகும் நாங்க நம்புறோம். காட்ஸ் வில். ரைட். காட்ஸ் வில். ரைட். மோடியிலிருந்து அண்ணாமலைக்கு வரேன் சார். டெல்லிக்கு சென்று வந்த திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் பதற்றமாகவும், அதே போல அவர் அவருடைய பதவி விஷயத்துல கொஞ்சம் அவராகவுமே ஒரு முழுமையான ஒரு அங்க முடிவில்லாமல் தவிப்பது போல அவருடைய பேச்சுக்கள் இருந்ததை நான் பார்க்கணும். நான் பதவிக்காக இங்க ஒன்றும் இல்லை, நான் அப்படி விட்டுட்டு வந்தவன் இல்லை என்னுடைய லைஃபை அப்படின்றாரு. இந்த என்னுடைய பொலிட்டிக்கல்ல பிஜேபி தமிழ்நாட்டில் எப்படியாவது வளர்த்து கொண்டு வந்துடணும், அதுல தான். அதே போல என்னுடைய நிலைப்பாட்டில் நான் உறுதியா இருக்கேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் ராஜினாமா செய்வீங்கன்னு சொல்லியிருந்தீங்களேன்னு ஒரு கேள்வி வரும்போது இதெல்லாம் சொல்றாரு. என் நிலைப்பாட்டில் நான் உறுதியா இருக்கேன், நான் என்ன தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்ணணுன்றதை நான் டெல்லியில் பேசிட்டு வந்துட்டேன்றறாரு. அப்ப ஏடிஎம்கே பிஜேபி நெருங்குவதை விரும்பலையா திரு அண்ணாமலை அவர்கள்? விருப்பம் இல்லாமல் அங்க சொல்லிட்டு வந்திருக்காரா? அண்ணாமலை லீடர், ஒரு பேட்டியில ஒரு லீடரா நிற்கிறாரு. சரி. தமிழ்நாட்டுக்கு தேவை லீடர் தான். அதுதான்
பாஜகவுக்கும் பலம். அந்த வகையில் கொஞ்சம் அமைதியாக கேட்டிங்கன்னா சில புள்ளி விவரங்களை ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் ஜெயலலிதா அம்மையார் தமிழ் தேசிய வாக்குகளையும் இந்துத்துவ வாக்குகளையும் ஒரு சேர பெற்று பாமக வன்னியர் வாக்குகளையும் பறையர் சமூக வாக்குகளையும் ஒரு சேர பெற்று மிகப்பெரிய பொசிஷனில் 45% மக்களவைத் தேர்தலில் வந்த ஒரு தலைவர். 40% வாக்கு 41% வாக்கு அசம்பிளி எலெக்ஷனில் எடுத்து 2வது முறை கண்டினியூஸாக வெற்றி பெற்றாங்க. அப்போ நாம சொன்னது ஜெயலலிதாட்ட இந்துத்துவ வாக்குகளும் இருக்குது, தமிழ் தேசிய வாக்குகளும் இருக்குது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதா தொகுதியில் இந்துத்துவ வாக்குகளை சீமான் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க, தமிழ் தேசிய வாக்குகளை பாஜக எடுக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொன்னோம். அப்போ சீமான் என்ன செய்வாருன்னா, ஒரு தமிழ் தேசிய அடையாளம் கொண்ட ஒருத்தரை, தமிழன் டிவி தம்பி கலைக்கோட்டு உதயம், அவரை கேண்டிடேட்டாக போட்டு தமிழகம் முழுக்க உள்ள தமிழ் தேசியர்களை களத்தோடு கொண்டு டம் பண்ணி உழைச்சி அவர் தன்னை சாதிக்க பார்ப்பார். அதே மாதிரி பாஜகவை விட்டு ஜெயலலிதா தான் இந்துத்துவ அடையாளம் ஒன்று, இந்துத்துவாவுக்கு ஜெயலலிதாவுக்கு போன வாக்களை பாஜகவும் எடுப்பாங்கன்னு சொன்னேன். தேர்தல் முடிவு என்ன சொல்லிச்சு? தமிழ் தேசிய சீமான் ஒற்றை தலைமையா பவர்ஃபுல் லீடரா ஜெயித்தார். தமிழிசையை காலி பண்ணுன்னு பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன், ஹச்ராஜா இன்னும் எல்லாரும் சேர்ந்து பாஜகவை என்ன பண்ணினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை திரும்ப சொல்ல விரும்பல. அப்ப அந்த பாஜக கூட்டு தலைமைய சிங்கிள் லீடராட்டு சீமான் தாண்டி போயிட்டாரு. பாஜகவை விட தமிழ் தேசிய ஓட்டு அதிக ஓட்டு எடுத்து அவர் முன்னம்ம சட்டமன்றத்தில் எடுத்ததோட இடைத்தேர்தல் அடுத்த அதிக வாக்கு எடுத்து சீமான் வெற்றி. டிஃபால்ட் ஆஃப் ஸ்டேட் பிஜேபி, தமிழக பாஜகவின் தவறுதலால் சீமான் முதல் எழுச்சியை பெறாரு. ஃபேக்ட் இது. பிஎம்ஓவும் இதை நோட் பண்ணுவாங்க நான் பேசுறத. என் கருத்துக்கள் பிஎம்ஓ, PL சந்தோஷ், அமித்ஷா, ஹோம் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் போகுது. நீங்க எந்த தேர்தல் அளவீடு வச்சு சொல்றீங்க? இடைத்தேர்தல் ஆர்கே நகர் தேர்தலை வச்சு சொல்றேன். 3.8% வாக்கெடுத்து பாஜகவோட பெரிய சக்தியாட்டு சீமான் நின்னாரு. ஏன்? பாஜக எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் இரட்டை தலைமை கொடுத்த 5 சீட்டை வாங்கிக்கிட்டு, தூத்துக்குடியில் ஒரு சீட்டு, பலகீனமான சீட்டுகளை வாங்கிட்டு போனதில்ல. சீமான் பாஜகவை விட தனிச்சு நின்று 3.8% வாக்கை பெற்றார். அதற்கு பிறகு தமிழக பாஜக தலைவராட்டு தமிழிசை அம்மையார் கவர்னர் ஆனதும் எல் முருகன் வந்தார். ரொம்ப ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே இருந்தது. கடைசியா சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் தனிச்சு போட்டியிட்டு 6.8% வாக்கெடுத்தாங்க. எல் முருகன் கூட்டணியில் போய் 2.7% வாக்கெடுத்தாப்புல. நீங்களாம் சொல்லுவீங்க 4 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ அது உங்களுக்கு நக்கல் நையாண்டி. 2.7% வாக்கு தான் வந்தது. சீமான் 6.8% வாக்கு வந்தார். சரி. ஸோ 3 களத்திலையும் தமிழ் தேசியம், வேலுப்பிள்ளை பிரபாகரன் இந்துத்துவா இங்க வாக்கு சதவீதத்திலும் பலத்திலையும் சீமான் மூலமா கண்டெயின் பண்ணிட்டாங்க. சீமான் ஒரு காமராஜ் தொண்டர், சிவாஜி ரசிகர், ஒரு தேசிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அப்புறம் கலைஞரை சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கு பிறகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழ் தேசியம் எடுத்த பிறகு ஜெயலலிதாவை சப்போர்ட் பண்ணவர் தான். ஆனா நாமே மாற்று, நாம் தமிழரை மாற்றுன்னு தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாரு. திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாங்கிற ஒரு உயரிய கொள்கையில நிற்கிறாரு. அதை 4 பேர் சதிச்சிடலான்னு இப்போ நாக்க தொங்க போட்டுட்டு அலையிறாங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காதுப்பா, அவர் திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த வார்த்தையில 35 to 40% வாக்கு இறக்கும் தருவாயிலும் பெற்ற தலைவர் வார்த்தையில தான் அவர் நிற்பாரு. ஸோ அவரு இந்த 3 களத்திலையும் சீமான் பாஜகவை பின்னுக்கு தள்ளி, தேசிய கட்சியை, இந்தியாவை ஆண்ட கட்சியை பின்னுக்கு தள்ளி, ஒருக்கா தமிழிசை அம்மையார் தலைவராக இருந்தாங்க, ஒருக்கா எல் முருகன் தலைவராக இருந்தார். இந்த சாதனையை சீமான் செய்தார். இது ஃபேக்ட் தானே? ஃபேக்ட் தான். அடுத்தால தான் வரேன். நகர்ப்புற உள்ளாட்சி வருது. உங்ககிட்ட தானே பேசினேன். யார் 3வது வருவார் நீங்க கேட்டீங்களா இல்லையா? மிஸ்டர் மாதேஷ், அண்ணாமலை டெல்லி ரிசோர்ட் சப்போர்ட்டோட 3வது வருவாருன்னு. சரி. அப்போ 3 தேர்தல்களில் பாஜகவோட மேல தமிழ் தேசியத்தை கொண்டு நிறுத்தின நாம் தமிழர் சீமான் 4வது நடந்த நகர்ப்புற உள்ளாட்சியில அண்ணாமலைங்கிற ஒரு தலைவர் எஃபெக்டிவா வந்த பிறகு டெல்லி ரிசோர்சஸ் பேக்கிங்ல 3வது இடத்தை அண்ணாமலை பெற்றார். தேர்தலுக்கு முன்னே நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணேன். உண்டா இல்லையா? உண்மை. அடுத்தபடியா 4வது தேர்தல் பாஜகவுக்கும் தமிழ் தேசியத்துக்கும், அதுல சீமான் ரொம்ப கான்பிடண்டா இருந்தார்.
திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுள்ளிகள், ஊதுகுழல்கள், தொங்கு சதைகள்னு ஓங்கி அடிச்சிட்டோம், 4 பேரையும் அடிச்சிட்டோம், எவனுக்கு இந்த துணிச்சல் இருக்குன்னு இருந்தார். பட் அவர் காசு செலவழிக்கல, பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லை, 8% வாக்கு தான் எடுத்தார். என்றாலும் லிட்ரலி அண்ணாமலை தாமரையில் 4 தலைவர்களையும் சேர்த்து 11.4% வாக்கு எடுத்துட்டாரு. அப்போ இந்த 2 களமும் மற்ற 3 களங்களில் சீமான் தமிழ் தேசியம் இந்துத்துவா வீழ்த்தின மாதிரி இல்லாமல் அண்ணாமலைங்கிற ஒரு பவர்ஃபுல் தலைமை வந்ததும் அதுக்கு ஒரு பார்வை வந்து சீமானுக்கு மக்களவைத் தேர்தலில் 12% மேலே போக வேண்டிய ஓட்டு 8% நின்றுட்டு, சீமான் 2024 மக்களவைத் தேர்தலில் 12% ஓட்டு எடுத்திருப்பாரு. சீமான் தமிழிசையும் எல்முருகனையும் தாண்டி போனது மாதிரி பாஜகவை தாண்டி போயிருப்பாரு. ஒரே ரீசன் அண்ணாமலை தலைவராக இருந்தது. அவருக்கும் ஒரு இமேஜ், அவருக்கும் சில தரப்பு, குறிப்பா இந்த நாடார்கள்லாம் அண்ணாமலை லீடராக ஏற்றுக்கிட்டாங்க. அண்ணாமலை இல்லைன்னா இந்த நாடார்கள் ஓட்டே சீமானுக்கு போயிருக்கும். ஸோ இன்னைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ள ஈரோடு கிழக்குல பாஜகவை நிற்க விடாம செய்ததுல சீமான் எமர்ஜ் ஆயிருக்காரு. சரி, அது அண்ணாமலைக்கு தெரியுது. ஸோ அண்ணாமலைங்கிற அந்த அரசியல் சக்தி இல்லைன்னா சீமான் ஈரோடு கிழக்குல 16% எடுத்ததுல என்டிஏ ஓட்டு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு இருக்குது. 8% என்டிஏ ஓட்டுல ஒரு 4% இருக்கும். எடப்பாடியை மீறி ஒரு 4% அதிமுக ஓட்டு கிடைச்சிருக்கும். இந்த 16% ஓட்டும் தமிழ்நாட்டில் தனக்கு முழுமையா எடுக்க முடியும்னு சீமான் நம்புறாரு. 15 to 20% வாக்கு சீமானால எடுக்க முடியும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா இல்லைன்னா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அது அண்ணாமலை சொன்ன வார்த்தை தான். திமுகவையும் அதிமுகவையும் அடிச்சு நிற்கக்கூடிய சீமான் தெளிவா 15% வாக்குக்கு மேல 2026 போயிருவாரு. அது 15 to 20 கூட இருக்கலாம். இந்த 18% என்டிஏ ஓட்டுல பெரும்பகுதி அண்ணாமலையால உள்ள வந்தது. அண்ணாமலை அதுல இல்ல, அண்ணாமலையோட எண்ண ஓட்டம் அங்க பொய்யாக்கப்படும் என்றால் இந்த 18% பெரும்பகுதி சீமான் தலைமைக்கு போகும். இது ஈரோடு கிழக்குல அது நடந்துட்டு. ஈரோடு கிழக்குல என்டிஏ மட்டும் சீமான் பலையனப்படுத்தல, ஐயா எடப்பாடி பழனிசாமியும் பலையனப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் இது உண்மை நிலவரம் இதுதான். களம் இப்படித்தான் இருக்கும். சீமானை பற்றி நான் சொன்ன எதுவுமே இதுவரை தப்பாகல. அண்ணா சீமானுக்குள்ள எல்லா வாய்ப்புமே பாஜகவின் தவறு, கமலஹாசன் தினகரனின் தவறு, எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டின் ஈரோடு கிழக்கில் நிற்காததின் தவறு, என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்காததின் தவறு. இதையும் தாண்டி என்டிஏ பாஜக அண்ணாமலைக்கு வந்து உதாசீனப்படுத்துவாங்கன்னா, அண்ணாமலையோட அந்த வெயிட்டேஜை புரிஞ்சுக்கிடலன்னா அது தமிழ் தேசியத்தின் பெரிய எழுச்சியா இருக்கும், சீமானின் பெரிய எழுச்சியா இருக்கும். இதை குறிச்சு வச்சுக்கிடுங்க. என்ன டெல்லிக்கு சொல்றீங்களா இந்த தகவல்? எல்லாத்துக்கும் தான் சொல்றேன். அதான் டெல்லிக்கு சொல்றீங்க, உண்மை தகவலை சொல்றேன். ஓ, அண்ணாமலையின் தலைவர் பதவி கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருப்பதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றீங்களா? இவ்வளோ சீமானுடைய ட்ராக் ரெக்கார்டை எடுத்து சொல்றதுக்கு காரணமே நீங்க அண்ணாமலை தலைவர் பதவியில இருந்து தூக்கிட்டா சீமான் எழுச்சி அடைந்துருவாருன்னு சொல்ல வரீங்களோ? ஃபேக்ட் அப்படித்தானுங்க சொல்லுது. மற்ற தலைவர்கள் சீமானை கண்டெயின் பண்ண முடியலையே. அண்ணாமலை தானே கண்டெயின் பண்ணியிருக்கிறாரு. சீமான் வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு. அதான் நேர்கள் புரிதலுக்கு நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன் பாருங்க. நீங்க இவ்வளவு ட்ராக் ரெக்கார்டா உண்மை நேரான விஷயத்துக்கு வந்துட்டேன். உண்மை அண்ணாமலையை மாத்திர மாதிரி நினைச்சீங்கன்னா சீமான் எழுச்சி அடைஞ்சிருவாருங்க. பிஜேபி மறுபடியும் பின்னாடி போய் அந்த ஓட்டு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் இறக்கும் போதும் 35 to 40% மக்கள் ஆதரவோட இருந்த அவரோட ஃபாலோவர்ஸ் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஓட்டு தானங்க. அண்ணாமலையும் அத்தகைய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தானங்க. என்ன மனநிலையில் டெல்லி இருப்பதா நீங்க பாக்குறீங்க? அண்ணாமலை பேச்சை பார்க்கும்போது கொஞ்சம் அப்செட்ல இருக்காரு, அது மட்டும் தெரியுது. டெல்லி மனநிலை இன்னும் நாள் இருக்கு மாதேஷ். இல்ல, அவர் போய் வந்ததுக்கு பிறகு இந்த பதவி எல்லாம் எனக்கு ஒரு பெரிய பதவி கிடையாது, அது வெங்காய பதவின்னு எல்லாம் சொன்னாரு. இப்ப அந்த மாதிரி கோபம் இல்லை, ஆனாலும் விரக்தியின் வெளிப்பாடு இல்லைங்க. நீங்க அலைன்ஸ் அது வைக்கிற நிலையில இருந்தீங்கன்னா வேண்டாங்க, விட்டுருங்க, நான் விலகிக்கிறேன், நான் ஒதுக்கிறேன், நான் தொண்டரா இருக்கேன் அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாரா அண்ணாமலை? டெல்லியில சொல்லிட்டாரா? ஒண்ணும் இல்ல, இந்த 18% திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் இன்னும் விழுந்த ஓட்டு, ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதுல இருந்து அந்த தன்மையில விழுந்த ஓட்டு. சரி, வெறும் திமுக எதிர்ப்பு ஓட்டு மட்டும் இல்ல, அது எடப்பாடியும் ஏத்துக்காத ஓட்டு தாங்கிறத டெல்லி தலைமைக்கு முழுமையா புரிய வைக்கணும். மோடிக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். பட் மற்ற செகண்ட் லெவல்ல நட்டா அமித்ஷா போன்றவங்களுக்கு அது பலரும் பல கருத்து சொல்லுவாங்கல்ல. இங்க இருந்து போகக்கூடியவங்க இது பார்லிமெண்ட்டுக்குள்ள இது இருக்கு, எப்படியும் கூட்டணி வேணும், நான் எம்எல்ஏ ஆகணும், அப்படி பலரும் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. நாம ப்ரோ மோடியா இருப்போம், அவங்க ஆன்டி ஸ்டாலினா இருப்பாங்க. இந்த ஆன்டி ஸ்டாலின் கோஷ்டிகள் தான் சசிகலா விஷயத்துல நம்ம கிட்ட தோத்து ஓடின கோஷ்டிகள் தான். சரி, சசிகலா விஷயத்துல தமிழக அலுவலகத்துல இந்த ஆன்டி ஸ்டாலின் கோஷ்டிகள் நம்ம கிட்ட தோத்தவங்க உண்டா இல்லையா? கரெக்ட்.
இது மீண்டும் அந்த போர் நடக்குது. அதான் சார், அமித்ஷா, நட்டா, பிஎல் சந்தோஷ் இருக்கிற ஒரு அரங்குக்குள்ளார, ஒரு அறைக்குள்ளார பேசிட்டு வந்துட்டாரு அண்ணாமலை. அவங்க இதை முழுமையா ஏத்துக்கல போல தெரியுதே. முடிவு ஒன்றும் எடுக்கல மதேஷ். முடிவு எடுக்கல சார், நானுமே முடிவு எடுத்துட்டாங்கன்னு நான் சொல்ல. பட் தொங்கலில் இருக்கு, அண்ணாமலையின் தலைவர் பதவி தொங்கல்ல நிக்குது. கரெக்டா? உறுதியா இந்த கட்சி வந்து தமிழ் தேசியம் விட இந்துத்துவ மேலனுக்கு காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலை அதுல புறக்கணிக்கப்பட்டா தமிழ் தேசியம் பக்காவா எழும்பிடும். அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து தூக்கிட்டா சீமான் எழுச்சி பெறுவார், சீமான் வளர்ந்துருவாரு அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட்? சீமான் அல்லனாலும் வளருவாரு. இங்க ஈரோடு கிழக்குல இந்தியா நிக்காதே சீமானுக்கு வளர்ச்சி தான். விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குலயும் எடப்பாடி நிக்காதலே சீமானுக்கு வளர்ச்சி தான். இதெல்லாம் பிஜேபிக்குள்ள ஒரு சிலருக்கு தான் தெரியுது, எல்லாருக்கும் அது தெரியக்கூடிய அளவுக்கு ரீச் ஆகணும். அதுதான் நான் ஆதனை பயன்படுத்திக்கிட்டேன், உங்களை பயன்படுத்திக்கிட்டேன். தாராளமா. நன்றி மாதேஷ். சார், நானுமே இது தெளிவுபடுத்தினேன் நான் நேயர்களுக்கு. கூட்டணிக்கு விரும்பாத அண்ணாமலை மறுபடியும் கூட்டணின்ற அந்த கரைக்குள்ளார அந்த கடலுக்குள்ள நம்ம குதிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலை, கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல. இந்த ஸ்ட்ரக்சர் வளர்ந்துருக்கா? பிஜேபின்ற ஸ்ட்ரக்சர் இன்னுமே பல இடங்கள்ல கட்டமைப்பு இன்னும் விசாலமா வளரல. கூட்டணிக்கு யார் வரா? வெறும் அண்ணாமலை பிம்பம் மட்டும் தான். கூட்டணிக்கு யார் வரா? என்ன சீட்டு தாரா? யாரு சார் கூட்டணிக்கு? யார் பிஜேபி கூட வரா? என்ன சீட்டு தாரா? பிஜேபி கிட்ட வரதில்ல, பிஜேபி தான் ஒரு இடத்துக்கு போகணும், அந்த மாதிரி தான் இருக்கு கட்சி இன்னும் அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க வெயிட் பண்ணுங்க, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இல்ல சார், முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட நான் பேசினேன், பிஜேபிக்கு ஒர்க் பண்றவர் தான். அவரு சொல்றாரு இன்னும் கட்டமைப்பே இன்னும் பலமா இல்ல தமிழ்நாட்டுல. பிஜேபி பலமா இல்லாம தானே என்டிஏ வந்து ராமநாதபுரத்துல எடப்பாடி டெபாசிட்டுக்கு போச்சு. கட்டமைப்போட பல ஆண்டுகால கட்டமைப்போட இருந்தவங்க 4வது போச்சு. உழவங்கோட்டில் 3.5% போச்சு. ஆட்சிக்கு வந்த புதுச்சேரியில சீமான்கிட்ட 4வது போச்சு. கன்னியாகுமரியில் சீமான்கிட்ட 4வது போச்சு. கேட்டா மக்களவை தேர்தல். சீமானுக்கு மக்களவை தேர்தல் தானையா? அப்ப சீமானுக்கு இல்லையா உழவங்கோட்டில் போனீங்க? சீமானுக்கு இல்லையா கன்னியாகுமரியில போனீங்க? சீமானுக்கு இல்லையா புதுச்சேரியில போனீங்க? இல்ல, ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணாங்க சார். பார்லிமெண்ட் தேர்தலில் ஏடிஎம்கே அவ்வளவு முனைப்போடு ஹேண்டில் பண்ணி இந்த வீழ்ச்சியை கண்டாங்களா என்ன? அதுதான் தம்பி. விக்கிரவாண்டில ஈரோடு கிழக்குல நிக்காதுல சீமாங்கிட்ட எடப்பாடி அடிபட்டு போனாரு. ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமி நான் வெளியிட்டு நான் வெள்ளாள கொண்டுட்டு பலகீனப்பட்டு போனாரு. அது 26ல தெரியும். டெல்லியின் முடிவு என்னவோ அதிமுகவோட அலைன்ஸ் போலாம் அப்படின்ற முடிவுல இருக்காங்க. அண்ணாமலை முடிவு அது வேண்டான்ற முடிவுல இருக்காங்க. அதிமுகவோட தான் 330 சீட்டு 3வது முறையும் பிரதமர் வந்த பிறகு உடஞ்சத. இன்னும் 1 வருஷம் இருக்கு, வெயிட் பண்ணு. அண்ணாமலை இப்போ அவருடைய தலைவர் பதவின்றது எப்படி சார்? கண்டிப்பா அவரே தான் கண்டினியூ பண்ணுவாரா? பிஜேபி அந்த மனநிலையில தான் இருக்குமா அல்லது வேற எதுவும் மாற்றம் இருக்கு? ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிற காமராஜ் இதுபடி அந்த 18% ஓட்டும் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு விழுந்த ஓட்டு. இத அண்ணாமலை வச்சு சரியா ஹேண்டில் பண்ணலன்னா அந்த ஓட்டு சீமானுக்கு போகும். ஏற்கனவே ஈரோடு கிழக்குல நிக்காததே ஒரு மைனஸ், விக்கிரவாண்டியில நின்னு சாதிச்சது ஒரு பெரிய பிளஸ். இதுதான் யதார்த்த உண்மை. ஆனாலும் எப்ப இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்? அண்ணாமலை தலைவர் உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன். அண்ணாமலை தலைவர் பதவி அந்த உறுதி செய்யப்படும் நாள் வரை நம்ம காத்திருந்தா ஆகணும். அண்ணாமலை தலைவர் உறுதியாகத்தான் அவரு டங்ஸ்டன்ல அவருக்கு கிரெடிட் கிடைச்சது. பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவர் தான் நிற்க போறாரு. ரொம்ப தெளிவா பேசுறாரு. அதுலலாம் எந்த இதுவும் இல்லை. உள்ளுக்குள்ள கூட்டணி தொடர்பா ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கெல்லாம் மொத்தமா ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போ நம்ம கருத்து, எடப்பாடி 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. அதுல பாஜக கூட்டணின்னா கிருஷ்ணசாமியையும் இவரையும் தள்ளிட்டா 19, 20 வச்சுக்கிடுங்க, அளந்து பார்க்காண்டா. பிஜேபி 18 எடுத்திருக்காங்க. எடப்பாடியை சிஎம்மா சொன்னா அந்த 38ங்கிறது தமிழ்நாட்டுல 30 போயிரும். 8% ஓட்டு பொருந்தா கூட்டணின்னு வெளியேறிடும். இல்ல சார், கிருஷ்ணசாமி தேமுதிக நீங்க பிரிச்சு சொல்றீங்க, ஏடிஎம்கேக்கு மட்டும். அந்த மாதிரி 18% வெறும் பிஜேபிக்குன்னு சொல்றீங்க. அங்கேயுமே பிரிச்சா பிஜேபி என்ன நிலைமைன்னு நம்ம பார்க்க முடியல. ஓகே, அந்த ஓட்டு அப்படி வந்தாலும் பொருந்தா கூட்டணி ஆகி பிஜேபி குழுந்த ஓட்டுல பாதிக்கு மேல சீமானுக்கு போயிடும். அது களத்துல நிற்கக்கூடிய செயல் அரசியல் நிற்கக்கூடிய சீமானுக்கு போயிடும். நீங்களும் அண்ணாமலை மைண்ட் செட்ல தான் இருக்கீங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் வைக்கிற வேண்டாம். என் மைண்ட் செட்ல அண்ணாமலை இருக்கிறாரா, அண்ணாமலை மைண்ட் செட்ல நான் இருக்கேனாங்கிறது உண்மையின் துணை கொண்டு நியாயத்தின் துணை கொண்டு எது சரிங்கிறதின் அடிப்படையில நீங்க பாத்துக்கிடுங்க. அண்ணாமலை என்ன மைண்ட் செட்ல இருக்காரு சார்? என்ன ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சா நான் ராஜினாமா பண்ணிப்பேன்னு சொன்னார் அன்னைக்கு. அதே நிலைப்பாட்டுல உறுதியா இருக்குன்ற மாதிரி அவர் பேசுறாரு. தமிழ்நாட்டின் நலன் கட்சியின் நலன் அதுல இருக்கிறாரு. இப்ப அலைன்ஸுக்கும் யாரும் வரல. ஏடிஎம்கே அலைன்ஸை பிஜேபி விரும்புவதாகவும் பிஜேபி சேருவதாகவும் எல்லாம் பேச்சு தானே. அமித்ஷா நேரம் கொடுத்து பாத்துருக்காரு. when the bridge arrives he will cross it.
சரி. அந்த பிரிட்ஜ் அரைஸ், அண்ணாமலை வில் கிராஸ் இட். ஆஹா. இல்ல அதுதான் அண்ணாமலை அதை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா, அந்த பக்குவத்துக்கு வருவாரா இல்லையா, அந்த அதான் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது அண்ணாமலை சொல்வார். பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க, மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். மோடி அங்கு வந்து 75 வயதை எட்ட போகிறார். அவருடைய பிரதமர் பதவி வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அது குறித்தான விவாதம். அண்ணாமலை தலைவர் பதவி என்ன ஆக போகிறது உள்ளிட்ட விவாதங்கள் நம்ம பேசியிருக்கோம். சொல்லுங்க. மோடிஜியை நம்பி நாங்க சசிகலா விஷயத்துல ஜெயித்த மாதிரி இதுல ஜெயிப்போம் மாதேஷ். நம்பிக்கையோட ரொம்ப தெளிவா சொல்ற மாதேஷ். பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி மாதேஷ்.